ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷோ. திஸ் இஸ் PMS பைக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போனால், இந்த சூப்பரான செல்ஃப் ஸ்டார்ட் டீசல் புல் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேலுக்கு இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி FC கரண்டில் இருக்குது. இன்னொரு மெயின் ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஏர்எல்எஸ்பி வண்டி ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, நம்ம சேனலே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்எல்எஸ்பி வண்டி வந்து கொஞ்சம் தான் போட்டுக்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்எல்எஸ்பி செல்ஃப் ஸ்டார்ட் டீசல் புல் ஃப்ரெண்ட்ஸ். FC எல்லாமே கரண்டில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் டீல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோக்கு போகிறப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வண்டியை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 1991 மாடல் ஃப்ரெண்ட்ஸ். 1991 மாடல் என்டாஸ்மெண்ட் டீசல் புல்லட். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3. FC வந்து பார்த்தீங்கன்னா 2027 வரைக்குமே கரண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2027 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FC கரண்ட் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வண்டி எடுத்து இன்சூரன்ஸ் மட்டும் போகிற மாதிரி இருக்கும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் டேக்ஸு பழைய ஆர்சிலேருந்து ஸ்மார்ட் கார்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வண்டி FC கரண்ட் இருக்குது. இந்த வண்டியில் நிறையா ப்ளஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னென்ன இருக்குதுன்னு எல்லாமே உங்களுக்கு நான் அப்படியே வீடியோவில் போக சொல்கிறேன். இப்படி ஃப்ரெண்ட்லேருந்து வந்துடலாம். ஃப்ரண்ட் டயர் பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் 50 to 60% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மக ரெண்டுமே வந்து க்ரோம் போட்டுக்குது. சரிங்களா, ஃப்ரண்ட் ரிம் அண்டு ஸ்போக்ஸ் வந்து பூசு போட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஃப்ரண்ட் ரிம் ஸ்போக்ஸ் பூசு. ஹப்பு ஓல்டு ஹப்பு. வண்டி நம்பர் பார்த்துக்கோங்க, TN07P3209 வண்டி நம்பரு 3209. பம்பர் வந்து பார்த்திங்கன்னா அது ஓல்டு பட்டர்ஃப்ளை பம்பர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரிஜினாலிட்டி அதை அப்படியே வச்சுருக்குது. ஃபாக் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்குது. ரூட் சார் வந்து பெருசு போட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பூசு போட்டுருக்குது. ஃப்ரண்ட் டூம் பூசு, ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் பூசு, சிட்லைட் செட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பூசு. இப்போ மேலே வந்து ஸ்பீடோ மீட்டர், ஆம்ஸ் மீட்ரு, சாவி சுவிட்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீசெண்டாக மாற்றிக்குது. ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா பூசு போட்டுருக்குது. இந்த சைடு சுவிட்ச் செட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பூசு ஃப்ரெண்ட்ஸ். 2 மிரர்ஸ் இருக்குது. டேங்க் கவர் வந்து பார்த்தீங்கன்னா பூசு போட்டுருக்குது. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 7 HP இன்ஜினு பார்த்துக்கோங்க. இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்குது. சரிங்களா, இன்ஜின் எல்லாமே ஃபுல்லாகவே ரெடி பண்ணிக்குது. வண்டியில் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். 7 HPயில் மெயின் ப்ளஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட பிக்கப் அண்டு பீட் தான் ஃப்ரெண்ட்ஸ். பீட் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டி பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. மைலேஜ் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஆகணும். இந்த வண்டியில் நான் செக் பண்ண வகையில் வந்து இந்த வண்டி மைலேஜ் பக்காவாக தருது. உங்களுக்கு 70 கம்மியாக வராது ஃப்ரெண்ட்ஸ் மைலேஜ். சரிங்களா, மைலேஜெலாம் சூப்பராக இருக்குது வண்டியில். கவர் குரோமியம்லாம் பாருங்கள். குரோமியம்லாம் வண்டியில் தெளிவாக இருக்கும். வண்டியில் சைலன்சர் பெண்டு குரோமியம் எல்லாமே நல்லாயிருக்கும். பேட்டரி நல்ல கண்டிஷனில் இருக்குது. செல்ஃப் மோட்டர் எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் கீர் ஸ்லிப்பிங்கில் எதுவுமே இல்லை. கீலாம் நைஸாக அளவுது. அதே மாதிரி பேக் ரிம் அண்ட் ஸ்போக்ஸ் பூஸு. ஹப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஹப்பு. சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, சைலன்சர் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். சைலன்சர் க்ரோம் போட்டுருக்குது. ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா வேறு போட்டிருக்குது. சீட் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சீட் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. பின்னாடி இண்டிகேட்டரும் மாற்றிக்குது. டேஞ்சர் லைட் அசம்பிளி வந்து பூசு போட்டுக்குது. பேக் டயரும் பூசு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேக் டயர் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. நேற்று டயர் மாற்றினேன். சரிங்களா, பேக் டயர் பூசு. சாரி கார்டோட வண்டி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். சாரி கார்டு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. செயின் ஸ்ப்ரைட் எல்லாமே பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. வண்டியில் போத்து கிளச் காயில் அண்டு ஃப்ளைவீல் காயில் ரெண்டுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒயரிங் எல்லாமே ஹெவி ஒயரிங் தான் போட்டுருக்குது வண்டியில். வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம். அப்படியே ஓட்டர் கண்டிஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி இருக்குது. இந்த ஃபாக் லேம்பு வித் அட்ஜஸ்டரோடு வந்துடும். சரிங்களா, உங்களுக்கு நீங்கள் லைட் எல்லாமே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபாக் லேம்பில். நான் உங்களுக்கு அதான் போட்டு காமிக்கிற பாருங்கள். சிட் லைட்டு, இண்டிகேட்டர்ஸ்,
ஸோ வண்டியில் ஒயரிங் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டியில் அதே மாதிரி ட்ராபேக் உங்களுக்கு சொல்லிடுறேன். வண்டியில் டேங்கில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லைட்டாக பெயிண்ட் ஃபேட் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பெயிண்ட் ஃபேட் ஆகிக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு மெக்காட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து லைட்டாக குரோம் கம்மியாகுது ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி வண்டி எல்லாமே நீட்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒர்க்கும் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கண்டிஷனில் வண்டி இருக்குது. வண்டி இன்ஜின் வந்து ரீசெண்டாக ரெடி பண்ணி இன்ஜின் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வண்டி இன்ஜின் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. இன்ஜின் ரன்னிங் நாய்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். மற்றபடி எந்த எக்ஸ்ட்ரா நாய்ஸுமே இருக்குது இன்ஜினில். இன்ஜின் வந்து ரீசெண்டாக ரெடி பண்ணிக்க நான் தெளிவாக சொல்லிடுறேன். வண்டி பீட் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். 7.5 பீட் எப்படி இருக்குன்னு மற்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கிளச் சைடெலாம் எந்த நாய்ஸுமே இல்லை. கிளச்லாம் நல்லா நீட்டாகவே இருக்குது. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் நாய்ஸ் ரொம்ப கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஹெட்லைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லைட் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபாக் லேம்ப்பு, சிட் லைட்டு, இண்டிகேட்டர் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகும் வண்டியில். ஹார்ன் உங்களுக்கு அடிச்சு காமிச்சிருப்பேன். வண்டி பீட்டை கேளுங்க. வண்டி ஓவரால் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேக் டேஞ்சர் லைட் முதல்க்கு எல்லாமே பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்படியே இந்த உங்களை கிக் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேன். வண்டி கிக் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருப்போம். என்னதான் செல்ஃப் இருந்தாலும் நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணி பழகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? வண்டி பீட் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில். ஓகே, இப்போ இந்த வண்டியில் ஒரு ரைடு போயிட்டு ப்ரைஸுக்கு முன்னாடி நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஹாய் ஹலோ கைஸ், வாங்க இப்போ இந்த வண்டியில் ரைடு போகலாம் வாங்க. நம்ம எல்லா வெளியே சொல்ல மாதிரி தான், செல்ஃப் போடுறப்ப கம்பல்சரி கம்ப்ரஸர் போட்டு போடுங்க. அப்புறம் செல்ஃப் நல்லா லைஃப் வரும். வண்டி பிக்கப் பார்த்துப்பீங்க எப்படி இருக்குதுன்னு. வண்டி சீடிட்டு போகுது. வண்டி இன்ஜின் நான் சொன்ன மாதிரி பக்காவாக வேலை செஞ்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வண்டி பீட் அட்டகாசமாக இருக்குது. வண்டியில் எந்த விதமான வைப்ரேஷனும் இல்லை.
ஸ்பெசிஃபிக்காக இந்த வண்டி மட்டும் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த வண்டியில். நான் பர்சனலாகவே செக் பண்ணி பார்த்தேன் அந்த வண்டியை. 70 கம்மியாகலாம் மைலேஜெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. நாசிலேருந்து எல்லாமே தெளிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில். ஏர்டெல் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீரே கம்மி பண்ண தேவையில்லை வண்டியில். பாருங்கள், இன்னும் 20 தான் போகிறேன், இந்த கீர் கம்மியாக பண்ணல, நான் ஓத்தில் தான் போகுது. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இன்னொன்று ஏர்டெல்லில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப்பு, இன்னொன்று பீட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது கீர் நீங்கள் அடிக்கடி கம்மி பண்ணவே தேவையில்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட ப்ரைஸ் செக்மெண்ட்டை பார்த்து நான் வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங் வீடியோ ரைட் பண்ண எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வண்டியில் எல்லாம் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்குது. இன்ஜின் பம்பு நாசில் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் வந்து அருமையான கண்டிஷனில் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் வந்துடும். செல்ஃப் ஸ்டார்ட் எல்லாமே பக்காவாக ஒர்க்கிங் இருக்குது. எஃப்சி எல்லாமே வந்து 2027 வரைக்கும் காரணம் இருக்குது. லைஃப் டேக்ஸ் வண்டி பழைய ஆர்சிலேருந்து ஸ்மார்ட் கார்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ அப் டு பாயிண்ட் நம்ம ஃபைனலாக ப்ரைஸ் செக்மெண்ட் வருவோம். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,28,000 ஃப்ரெண்ட்ஸ். 1,28,000. அதுலேருந்து கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். இந்த வண்டி வாங்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பர் அண்டு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா வீடியோ தெளிவாக சொல்கிற மாதிரி தான். வண்டியில் நேரில் வந்து பாருங்கள், தரம் ஓட்டி பாருங்கள். வண்டி டாக்குமெண்ட்ஸ்லாம் தரம் செக் பண்ணி வண்டி தரம் ஓட்டி பார்த்து உங்கள் மனசுக்கு பிடிச்சதை மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு சூப்பரான ஒரு வண்டியோட ஒரு நல்ல கண்டவங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is PMS signing off. Thank you, friends.